Morning students, this is A. Roja Ramani. Last class நம்ம எதை பற்றி பார்த்தோம்? பிளான்ட் கிங்டமில் ஆல்கே பற்றி பார்த்தோம். அதை படிச்சிட்டிங்களா? நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ப்ரையோஃபைட்ஸு, டெரிடோஃபைட்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்போம்ஸ் அண்ட் ஆன்ஜியோஸ்போம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட்டாக தான் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் ப்ரையோஃபைட்ஸ்? ப்ரையோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆம்பிபியன்ஸ் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி டெரெஸ்டீரியல் பிளான்ட் வித் டிபெண்ட் ஆன் எக்ஸ்டர்னல் வாட்டர் ஃபார் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் தர் லைஃப் சைக்கிள். வாட்டரை விட்டு தான் நாங்கள் அதில் லைஃப் சைக்கிள் வந்து கண்டினியூவாக நடக்கும். அதனால ஹென்ஸ் தே ஆர் கால்ட் ஆம்பிபியன் பிளான்ட்ஸ். வாட் ஆர் ஆம்பிபியன் பிளான்ட்ஸ்? 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஆம்பிபியன் பிளான்ட்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ப்ரையோஃபைட்ஸ். ஆல்கேக்கு அப்புறம் தோன்றின பரிணாம அடிப்படையில் பார்க்கும்போது எவல்யூஷனரியில் ஆல்கேக்கு அப்புறம் தோன்றின பிளான்ட்ஸ் வந்து என்னது? ப்ரையோஃபைட்டா. க்ரோ இன் ஷேடி அண்ட் மாய்ஸ்ட் பிளேஸ். எங்கே வளரும்னா ஈரப்பதம் எங்கே அதிகமாக இருக்கோ, நிழல் அதிகமாக இருக்கிற பாறைகள், ஹில் ஸ்டேஷன்லலாம் பார்த்திங்கன்னா இந்த பாறைகள் மேலெலாம் இந்த பிளான்ட்டை ரொம்ப நான் பார்க்க முடியும். சச் அஸ் மாய்ஸ்ட் வால்ஸ், டேம்ப் ராக்ஸ், மாய்ஸ்ட் சாயில் அண்ட் ஆன் டிகேயிங் லாக்ஸ், அந்த இடத்துலலாம் இந்த ப்ரையோஃபைட்ஸ் வளரக்கூடியது. தே ஷோ தாலாய்ட் பிளான்ட் பாடி which is not differentiated into root, stem and leaves. நம்ம எப்படி ஆல்கேல பார்த்தோமோ அதே மாதிரி இதுக்கும் என்ன கிடையாது? ரூட்டு, ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ்னு டிஃப்ரென்ஷியேட்டட் கிடையாது. பிளான்ட் பாடிஸ் தாலஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். த ப்ரையோஃபைட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரூ ரூட்ஸ் ஆர் ஆப்சென்ட் பட் ரைசாய்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ட்ரூ ரூட்ஸ் வந்து கிடையாது ஆன்ஜியோஸ்போமில் இருக்க மாதிரி. அதுக்கு பதில் என்ன இருக்கும்? ரைசாய்ட்ஸ் இருக்கும். ரைசாய்ட்ஸ் ஆர் யூனிசெல்லுலார். ரைசாய்டோட செல் இது வந்து என்னது? யூனிசெல்லுலார் இன் லிவர் வேர்ட்ஸ். லிவர் வேர்ட்ஸ்னால் என்னது? ஈரல் வடிவம். அந்த லீஃப்னோட டயக்ராமில் பாருங்கள், மேலே வந்து பிளவுப்பட்டு காணப்படுதுலேயே அதை தான் லிவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வைல் த மல்டிசெல்லுலார் இன் மோசஸ். தி அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அண்ட் ஆல்சோ ஹெல்ப் இன் ஃபிக்ஸேஷன் ஆஃப் தாலஸ் டு த சப்ஸ்ட்ராக்டம். இந்த ரைசாய்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அப்சர்வ் த வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் பிளான்ட் பாடியை வந்து சப்ஸ்ட்ராக்டமில் வந்து பதிய வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ப்ரையோஃபைட்டாவோட லைஃப் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபியூனேரியா. இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ப்ரையோஃபைட்ஸ் தான். பார்க்குறது ரைசாய்ட்ஸ், ட்ரூ பிளான்ட்ஸ் இருக்குது. அதில் 2 கேமெட் ஃபார்மேஷன். ஒன் இஸ் ஆந்த்ரீடியம், இன்னொன்று இஸ் ஆர்கிகோனியம். Antheridium is the male reproductive organ, Archegonium is the female reproductive organ. They can egg and the sperm ஒன்றா இணையும் போது ஜைகோட் ஃபார்மேஷன் நடக்கும். அப்போ திருப்பி கேமிட்டோஃபைட், அதுக்கப்புறம் என்னது? ஸ்போரோஃபைட் உருவாகும். ஸ்போரோஃபைட்லேருந்து ஸ்போர் ஃபார்மேஷன் ஆகி திரும்பி ப்ரோதாலஸை உருவாகும். ஸோ இதில் நல்லா பார்த்துக்கோ, இந்த லைஃப் சைக்கிளில் எந்த ஜெனரேஷன் பெருசாக இருக்கும்னா ஹாப்ளாய்ட் கண்டிஷன். கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் இஸ் லாங்கர் டைமாக இருக்கும். ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் வந்து வெரி ஷார்ட் டேர்மாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரையோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் மோசஸ் ப்ரொவைட் ஃபுட் அண்ட் ஹெர்பேஷியஸ் மேமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ். பேர்ட்ஸ்க்கு, மேமல்ஸ்க்கெல்லாம் உணவாக பயன்படக்கூடியது. ஸ்பீஷீஸ் ஆஃப் ஸ்பாக்னம் மாஸ் ப்ரொவைட் த பீட். ஸ்பாக்னமில் இருந்தால் என்னது? பீட் தயாரிக்கிறாங்க. அது வந்து எரிபொருளாக பயன்படுது. ஹவ் லாங் பீன் யூஸ்ட் அஸ் ஃபியூயல் அண்ட் பிகாஸ் த கெப்பாசிட்டி அதிக நாள் வந்து ஃபியூயலாக இது எதை யூஸ் பண்ணாங்கன்னா இந்த பீட்டு தான். எந்த பிளான்ட்லேருந்து? ஸ்பாக்னம் தான். their capacity to hold water and packing materials for transplant of living materials. அதே மாதிரி நாற்றுக்கள் அதெல்லாம் வந்து வேறு இடங்களுக்கு கொண்டு போகும்போது அதில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால அதை கவர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பாக்னம் வந்து என்ன ஆகுது? யூஸ் ஆகுது. மோசஸ் அலாங் வித் லைக்கன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம் டு காலனிஸ் ராக்ஸ். இது வந்து காலனிஸாகவும் என்ன பண்ணக்கூடியது? வாழக்கூடியது. கிரேட் எக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். முக்கியமாக என்னதுன்னா இந்த டிகம்போசஸ் ஆஃப் ராக்ஸை வந்து டிகம்போஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது மோசஸ். மேக்கிங் தேர் சப்ஸ்ட்ராக்ட் சூட்டபிள் ஃபார் த க்ரோத் ஃபார் ஹையர் பிளான்ட்ஸ். சின்ஸ் த மோசஸ் டென்ஸ் mats on the soil, they reduce the impact of falling rain and prevent soil erosion. இது வந்து அந்த பாறைகள் மேலே அப்படியே வளர்கிறதுனால சாயில் எரோஷனை தடுக்கிறதுக்கு இந்த ப்ரையோஃபைட் பிளான்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரையோஃபைட்டா with the classification is 3 types of பிரிச்சுருக்காங்க. ஒன் இஸ் த ஹெப்பாட்டிக் ஆப்சிடா, ஆந்தோசிரோடாப்சிடா, ப்ரையோப்சிடா. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ப்ரையோஃபைட்ஸ். Hepatic apsida is the example for liverworts. Anthocerotopsida வந்து hornworts. Bryopsida வந்து பார்த்தீங்கன்னா மோசஸ். பார்த்தீங்கன்னா the plant body is the liverwort thalloid. Example வந்து Markensia. The thallus is dorsiventral or closely. அப்புறம் மேல்புறம் அடிப்புறம் ரெண்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். மேலே வந்து அடிப்பக்கத்தில் ஃபுல்லாக என்ன இருக்குன்னா ரைசாய்ட்ஸ் இருக்கும். லீஃபி மெம்பரைன், லீஃப் appendages of the 2 rows of the stem-like structures. நெக்ஸ்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் லிவர்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃப்ராக்மெண்டேஷன் ஆல்கால உடல் பாலில் வந்து
துண்டாகிறது தான் ஃப்ராக்மெண்டேஷன். அந்த ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கிறதுக்கு பாருங்கள், இதில் ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் காணப்படுது. அந்த ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு ஜெம்மே. ஜெம்மைனா இது சிங்கிள் செல்ஸ். It's a green multicellular sexual buds which is developed the small receptacles is called gemma cups அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக தான் என்ன ஆகுது, அது asexual reproduction நடக்குது. Located on the thallus, they deleted from the parent and germinate to the அந்த ஜெம்மாக்குள்ளே தனியாக பிரித்து எடுத்து வரும்போது தனியாக நியூ பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். டியூரிங் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் எய்தர் த சேம் ஆர் டிஃப்ரெண்ட் தாலஸ். ஒரே தாலஸில் உருவாகலாம், இல்லை டிஃப்ரெண்ட் தாலஸில் உருவாகலாம். ஸ்போரோஃபைட்டிக் அண்ட் கேமிட்டோஃபைட்டிக் ரெண்டு ஜெனரேஷனும் அதில் நடக்கும். தட் ஜெனரேஷன் இஸ் கால்ட் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். தி ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் ஃப்ரம் த ஃப்ரீ லிவிங் ஆஃப் கேமிட்டோஃபைட். நெக்ஸ்ட் பாருங்கள், டெரிடோஃபைட்டா. இந்த டெரிடோஃபைட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீட்லெஸ் பிளான்ட்டு. இது வந்து வேஸ்குலார் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேஸ்குலார் இது முதல்ல வேஸ்குலார் டிஷ்யூ தோன்றுனதுனால இந்த பிளான்ட் என்னன்னு சொல்கிறாங்க, வேஸ்குலார் கிரிப்டோகேம்ஸ். ட்ரூ லேண்ட் பிளான்ட். இப்போ இது வந்து ஃபுல்லி வாட்டரில் இருந்தால் லேண்டுக்கு அடாப்டட் ஆகிருக்கு பிளான்ட்டு தான் என்னது டெரிடோஃபைட்ஸ். இது வந்து 400 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தோன்றியிருந்தது. பேபிலோனெஷோபிக் டிவோனியன் காலத்திலேயே இந்த பிளான்ட் வந்து என்ன இருக்குது, வேஸ்குலார் இந்த பிளான்ட் வந்து டெரிடோஃபைட்ஸ் தோன்றியிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேஸ்குலர் பிளான்ட்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் டெரெஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் விச் ட்ரூ ரூட்ஸ். இதில் தான் உண்மையான ரூட்ஸ் ஃபார்மேஷன் இருக்குது. ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் பட் நோ ஃப்ளவர்ஸ். ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணார். தட் பிளான்ட் ஆர் கால்ட் வேஸ்குலார் கிரிப்டோகம்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் 2 more கொஸ்டின். த டெரிடோஃபைட்ஸ் இன்க்ளூட்ஸ் த ஹார்ஸ்டெயில் அண்ட் ஃபர்ன்ஸ். இதில் வந்து இன்னும் டெரிடோஃபைட்ஸில் என்ன ஹார்ஸ்டெயில் அண்ட் ஃபர்ன்ஸும் காணப்படக்கூடியது. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். Pteridophytes are terrestrial, small, either annual or perennial, to grow the flexibility in the cool, moist and shady places. இதுவும் shady places, moist places தான் வரும். எக்ஸாம்பிள் ferns. They are aquatic. Azolla, Marshallea. Xerophytic வந்து ecosystem. Epiphytic வந்து lycopodium. நீரில் வாழக்கூடியது வந்து என்னது lycopodium. Grown on large trunks on trees. large பெரிய மரப்பட்டைகள் மேலே கூட இது என்ன பண்ணக்கூடியது, வாழக்கூடியது. நெக்ஸ்ட் பாருங்கள், டெரிடோஃபைட்ஸ் அந்த ப்ரைமரி ரூட் அண்ட் ஷார்ட் லிவ்டு. முதல்ல தோன்றக்கூடிய ரூட் வந்து ஷார்ட் லிவ்டு அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பை அட்வென்ச்சியஸ் ரூட். ப்ரைமரி ரூட்டுக்கு அப்புறம் என்ன உருவாகுது, அட்வென்ச்சியஸ் ரூட்ஸ். ஏன்னா இப்போ தான் இது கொஞ்சமாக டெவலப்மெண்ட் வந்திருக்கு. ஸ்டெம்ஸ் மேபி த ஏரியல் ஆர் அண்டர் கிரவுண்ட். ஸ்டெம்ஸ் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா வெளியே தெரியும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எப்படி இருக்கும், ஃப்ளாட்டண்டாக தான் இருக்கும். அதர்வைஸ் நிறைய பிளான்ட்டில் ஸ்டெம்ஸ் பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டாக தான் இருக்கும். த லீவ்ஸ் மேபி ஸ்கேலி. ஈக்விசித்தமில் பார்த்திங்கன்னா ஸ்கேல் லீவ்ஸ், செதில் இலைகள்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிள் ஆர் செக்ஸல் லைக்கோபோடியம். லார்ஜ் அண்ட் பைனாட்லிக் காம்பவுண்ட் வந்து தான் ஃபர்ன்ஸ். இப்போ இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கவங்களே லார்ஜ் பைனாட்லிக் காம்பவுண்ட் லீவ்ஸ், அதுதான் என்னது ஃபர்ன்ஸ். நீங்கள் நிறைய கார்டன் பிளான்ட்ஸ்லாம் இந்த பிளான்ட்ஸை வந்து பார்க்க முடியும். த லீவ்ஸ் இன் டெரிடோஃபைட்ஸ் ஆர் ஸ்மால் மைக்ரோஃபைல்ஸ் அண்ட் செலாஜினெல்லா லார்ஜ் என்னது மைக்ரோஃபைல்ஸ் இன் ஃபர்ன்ஸ். இந்த டெரிடோஃபைட்ஸ் ஜைலம் கன்சிஸ்ட்ஸ் ஒன்லி ட்ரக்கிட்ஸ். ஜைலம் வந்து வெசல்ஸாக இருக்காது, என்னவாக இருக்கும், ட்ரக்கிட்ஸ். அண்ட் ஃப்ளோயம் கன்சிஸ்ட் ஆஃப் சீவ் செல்ஸ். Secondary growth is not seen. இதில் வந்து secondary growth இருக்காது. Pteridophytes due to the absence of cambium. Because the absent cambium present இல்லாதனால இதில் secondary growth கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்கள், Pteridophytes லைஃப் சைக்கிளில் பாருங்கள், நெப்ரோலிபிஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெப்ரோலிபிஸில் வந்து என்ன இருக்குது, லீவ்ஸு. அது பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, சோரஸ். அதுதான் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்போர் ஃபார்மேஷன். ஸ்போர்லேருந்து என்ன உருவாகும், மியாசிஸ் செல் டிவிஷன் நடந்து ஸ்போர் ஜெர்மினேட் ஆகி ப்ரோதாலஸ் உருவாகும். ப்ரோதாலஸ்லேருந்து என்ன உருவாகும், எக்லேருந்து ஆர்கிகோனியம் ஆந்த்ரிடியம். ஆர்கிகோனியமில் வந்து என்னது ஃப்ளாஸ்க் லைக் ஷேப்பில் இருக்கும் ஆர்கிகோனியம். அதில் எக்ஸல்ஸ் இருக்கும். ஆந்த்ரோசோவாய்ட்ஸ் 2 பைஃப்ளஜலேட்ஸ் இருக்கும். அது மூவ் ஆகி வாட்டர் மூலமாக என்ன ஆகும், எக்கில் ரீப்ரொடக்ட் செக்ஷனில் இது பண்ணி திருப்பி என்ன ஆகும், ஜெர்மினேட் ஆகி திருப்பி ஒரு ப்ரோதலஸ் வந்து என்ன ஆகும், நார்மல் பிளான்ட்டை உருவாகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் கம்மியாக இருக்கும், ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் தான் அதிகமாக. என்னது எவல்யூஷனரி சேஞ்சஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஜிம்னோஸ்போம்ஸ். இப்போ டெரிடோஃபைட்ஸ்க்கு அப்புறம் தோன்றின பிளான்ட்ஸ் தான் என்னது, ஜிம்னோஸ்போம்ஸ்னு சொல்கிறாங்க. ஜிம்னோ மீன்ஸ் ஓப்பன்ட், ஸ்போம்ஸ் மீன்ஸ் என்னது சீட்ஸ். இது வந்து என்னது பேரண்ட் கைமா மெடுலரி ரேஸ் பண்ணுற ரேஸ்லாம் என்ன காரணம். மோஸ்ட் ஆஃப் த ஜிம்னோஸ்போம்ஸ் அண்ட் எவர்கிரீன் பெரீனியல் woody trees or shrubs. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்ததில் நம்ம என்ன பார்த்தோம், ஷர்ப்ஸு ஹர்ப்ஸாக பார்த்தோம். இப்போ வந்து ஃபுல்லாக என்ன ட்ரீஸ் ஃபார்மேஷன் உருவாகுது. த ஜிம்னோஸ்போம் பிளான்ட்ஸ் இன் விச் த ஓவியூல்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியூல்ஸ் வந்து ஓப்பன்டாக இருக்கும், க்ளோஸ்டாக இருக்காது. அதனால் இது ஓப்பன் சீடட் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ரிமைன் எக்ஸ்போஸ்ட் போத் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். தே ஆர் நான் ஃப்ளவரிங். பட் இதில் வந்து என்ன நடக்கும், சீட்ஸ் எல்லாம் ஃபார்மேஷன் இருக்கும், பட் ஃப்ளவர்ஸ் உருவாகாது. இஸ் ப்ரொடியூசிங் நேக்டு சீட்ஸ். ஃப்ரூட்ஸ் ஆர் நாட் ப்ரொடியூஸ்ட். xylem is tracheids and phloem is sieve cells. நெக்ஸ்ட் பாருங்கள்,
இந்த டெரிடோஃபைட் பிளான்ட் ஒன்று பைனஸ் பிளான்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போரோஃபைட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ். ரூட்ஸோட முக்கியமான ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர்னா கொராய்டு ரூட்ஸ், சைக்கஸ் ஸ்டோன் அசோசியேஷன் வித் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இதில் வந்து என்ன ஆகுது, பாக்டீரியா வந்து வாழக்கூடியது ரூட்ஸ். அதனால தான் இந்த ரூட்ஸ்க்கு வந்து இந்த கொராய்டு ரூட்ஸ். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குது. பைனஸ் த அசோசியேஷன் வித் த எண்டோஃபைட்டிக் ஃபங்கை இஸ் கால்ட் மைக்கோ ரைசா. அதே மாதிரி எண்டோஃபைட்டிக் ஃபங்கையும் இதில் வாழக்கூடியதுனால என்னது மைக்கோ ரைசா. ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்னோஸ்போமிக் ஸ்டெம் இஸ் மோஸ்ட்லி எரெக்ட், ஏரியல் அண்ட் சாலிட். எரெக்ட் நேராக வளரக்கூடியது, ஏரியலை நோக்கி வளர்க்க சாலிடாக இருக்கும். அதனோட ஸ்டெம்மு பார்த்திங்கன்னா நல்ல உட்டி ஸ்டெம்ஸ் மாதிரியே இருக்கும். அண்ட் சிலிண்ட்ரிக்கல். இன் சைக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்பிரான்ச்டு வயலின். பைனஸ் சைக்கஸ் வந்து அன்பிரான்ச்சஸாக இருக்கும். அப்படியே நம்ம ஈச்ச மரம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி இருக்கும். பைனஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேசுரைனா சவுக்கு மரம் இருக்கும்போது அது மாதிரி பிரான்ச்சஸ் இருக்கும். இந்த கோனிஃபரஸ் ஆர் பிரான்ச்சஸ். லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீவ்ஸ் ஆர் டைமார்ஃபிக். டைமார்ஃபிக்னா மேற்புறம் ரெண்டு அடிப்புறம் ரெண்டு வேறுபாடுகள் காணப்படும். ஃபாயிலேஜ் லீவ்ஸ் இன் சிம்பிள் நீடில் லைக் ஸ்ட்ரக்சர். இளம் தாவரத்தில் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், நீடில் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். பைனாட்லி காம்பவுண்ட். ஸ்கேல் லீவ்ஸ் ஆர் ஸ்மால் மெம்பரைன்ஸ் அண்ட் ப்ரௌன். ஸ்கேல் லீவ்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த க்ரீனிஷ் ஃபார்மேஷனுக்கு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கள், the gymnosperms are heterosporous. They are produce haploid microspores and megaspore. Heterosporous means the plantsல வந்து male reproductive organ தனியாக ஒரு பிளான்ட்ல இருக்கும், female reproductive organ தனி பிளான்ட் இருக்கும். அதனால that plant are called heterosporous. The two kinds of spores are produced within the sporangia. They brown the leafy structure is called sporophylls. அது சுற்றி உருவாக்கக்கூடியது வந்து என்னது ஸ்போரோஃபில், which are arranged spirally along the axis. எதை சுற்றி இருக்கும், ஆக்சிஸை சுற்றி காணப்படும். லாக்ஸ் அண்ட் காம்பேக்ட் ஸ்ட்ரோபிலேஸ் அண்ட் கோன்ஸ். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கோன் மாதிரி இருக்குது. இப்போ டயக்ராமில் பாருங்கள், அந்த கோன் அழகாக தெரியுது இல்லையா. இந்த ஸ்ட்ரோபிலி பியரிங் த மைக்ரோஸ்போரோஃபில். இந்த ஸ்ட்ரோபில் வந்து என்ன காணப்படுது, மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் உருவாகுது. மைக்ரோஸ்பொரான்ஜியா இஸ் கால்ட் மேல் ஸ்ட்ரோபிலி அண்ட் மேல் கோன். திஸ் கோன் இஸ் கால்ட் மேல் கோன். The microspores develops, இதில் தான் microspores can develop male gametophytic generation which is reduced and confident limited number of cells. This reduced gametophytic is called pollen grain. இந்த pollen grain formation வரைக்கும் தான் இது gametophytic generation. அப்போ இதில் gametophytic generation நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் எந்த ஜெனரேஷன் தான் தெரியும், sporophytic generation தான் தெரியும். The development of pollen grains take place within the microsporangia. Next பாருங்கள், இது female cone. The cones beginning the megasporophylls with ovules are called female strobili or female cone. இது தனி பிளான்ட்ல உருவாகும். The male and female strobili may be the born the same tree, Pinus. However, the cycas, male cones or megasporophylls are born the different trees. Megaspores mother cell is differentiated from one cell to other cells. New cell-less அப்படின்னு சொல்றாங்க. அதாவது nutritive tissues of the ovules. That cells are called new cell-less. Next போங்க. ஜிம்னோஸ்போம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோமார்பிக் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். இதில் வந்து 2 types ஆஃப் ஜெனரேஷன். ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன், கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேமிட்டோஃபைட்டிக் ஜென்ரேஷன். இந்த கேமிட்டோஃபைட்டிக் ஜென்ரேஷன் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, இட்ஸ் மைக்ரோஸ்கோப்பிக்காக மாறிடுச்சு. நம்ம ப்ரையோஃபைட்ஸில் பார்த்தோன்னா கேமிட்டோஃபைட்டிக் ஜென்ரேஷன் இஸ் த லார்ஜாக பார்த்தோம், ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன் மைக்ரோஸ்கோப்பிக்காக இருந்தது. இதில் பாருங்கள், கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் இஸ் கால்டு வந்து என்னது மைக்ரோஸ்கோப்பிக், ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன் தான் டாமினன்ட். ஸோ இந்த எவல்யூஷனரி டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேமிட்டோஃபைட்டிக்கில் என்ன இருக்குது, மேல் கோன்லேருந்து என்னது ஓவியூல்ஸ், ஃபீமேலுக்கு வந்து என்னது போலன் கிரைன்ஸ் ஃபார்மேஷன் ஆகும். போலன் கிரைன்ஸ் காற்றின் மூலமாக என்ன ஆகும், ரீப்ரொடக்ஷன். போலன் கிரைன்ஸ் வந்து என்ன ஆகும், பாலினேஷன் நடந்து அதுலேருந்து ஸ்பெர்ம்ஸ் உருவாகுது. தான் என்னது எக்ஸல்ஸ் வந்து ஜைகோட் ஃபார்மேஷன். அண்ட் தென் ஜைகோட்லேருந்து பிளான்ட் பாடிஸ் வந்து என்ன ஆகும், ஃபார்மேஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு ஜிம்னோஸ்போம்ஸோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 3 கிளாஸஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன் இஸ் சைக்கடாப்சிடா, கோனிபெரடாப்சிடா, நீட்டாப்சிடா. சைக்கஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பைனஸ் வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்போம்க்கும் ஜிம்னோஸ்போம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இதை கண்டிப்பாக படிச்சுக்கோ. நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் லைஃப் சைக்கிள் 3 கொடுத்துருக்காங்க. ஹாப்ளாண்டிக், ஹாப்ளோ டிப்ளாண்டிக், டிப்ளாண்டிக். ஹாப்ளாண்டிக் அப்படின்னா த டாமினன்ட் இன் ஃபோட்டோசிந்தட்டிக் ஃபேஸ். ஃபோட்டோசிந்தட்டிக் ஃபேஸ் டாமினண்ட்டாக இருக்கும். இது வந்து என்ன இருக்கும், இதில் வந்து டெரிடோஃபைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்ளாண்டிக் டிப்ளாண்டிக் சைக்கிள் ரெண்டும் மாதிரி இருக்கும். மல்டி செல்லுலர். டிப்ளாண்டிக்கில் வந்து ஸ்போரோஃபைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து ஒன்று சைட், இது வந்து ரிக்ஷியா. இதில் வந்து என்னது இருக்குது, டெரிடோஃபைட்டா, அடுத்த ஜிம்னோஸ்போம்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், angiosperms. Angiosperms is a flowering plants, most advanced division of flowering plants. Highly evoluted plants primarily adapted terrestrial habitat. Wolfia smallest angiosperm in 1 millimeter in size. Example
ஜென்ரல் நாலேஜில் கேட்பாங்க. உல்ஃபியா இஸ் த ஸ்மாலஸ்ட் angiosperm. யூக்கலிப்டஸ் ஓவர் த 100 மீட்டர். அதுக்கு ஆப்போசிட்டாக 100 மீட்டர் வளரக்கூடியது இது யூக்கலிப்டஸ். இதில் வந்து ட்ரூ ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாமே என்ன ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். ட்ரூ வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர் ப்ரெசன்ட். அதில் சீவ் டியூப்ஸ், சீவ் எலமெண்ட்ஸ், சைலம் வெசல்ஸ் வந்து பாருங்கன்னா சைலம் டியூப்ஸ் அண்ட் சைலம் வெசல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆஞ்சியோஸ்போம்ஸ்க்கு அடுத்து ஆஞ்சியோஸ்போமோட லைஃப் சைக்கிள் பாருங்கள். இதில் வந்து என்ன இருக்குது, மேல் வந்து என்னது ஆன்தரை ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபீமேல் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், எக்ஸெல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதன் மூலம் பாலினேஷன் நடந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்து திருப்பி என்ன ஆகும், ஸ்போம் ஃபார்மேஷன் வந்து பிளான்ட் பாடிஸ் வந்து உருவாகும். ஸோ இது டோட்டலி ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன். அடுத்த நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து டைகாட்டிலிடன் அண்ட் மோனோகாட்டிலிடன் டிஃப்ரென்ஸ். யூ ஆர் ஸ்டடிங் இன் த லோயர் கிளாஸஸ் ஆல்சோ. இதை நல்லா பார்த்துக்கோ. இந்த கொஸ்டின் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்